ஆண்டாள் திருவடிகளே சரணம். பூமி பிராட்டியின் அவதாரமான பாடவல்ல நாச்சியார் எனப்படும் ஆண்டாள் பாமாலையாக சாட்சியவை 2: திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி. இந்த கொலுவின் மூலம் நாச்சியார் திருமொழி அப்படின்ற அந்த பாசுரத்தை 14 பதிகங்களாக பிரிக்கப்பட்டது. அந்த 143 பாசுரங்களும் அனுபவிக்கலாம். வாங்க. அந்த காலத்தில் மன்மத விரதம்னு ஒன்று பண்ணுவாள். அவள் யாரை நினச்சாலோ அவளையே கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்கோசரம் அவளை மன்மதனாக இது பண்ணி பெருமாளையே சாக்ஷாத் மன்மதராகி கரும்பு வில்லும் புஷ்ப சரங்களும் கொண்டு மன்மதனுக்குரிய சிம்பிள்ஸ் அவள் வீட்டு சவரில் எல்லாத்தையும் வரைஞ்சி ஆண்டாள் வழிபடுறா. வீட்டு வாசலில் கோலமெல்லாம் போட்டு அந்த விரதத்தை எடுத்துக்கிறா ஆண்டாள். கூடிடுமே சோழி உருட்டி பார்த்து ஃப்ரெண்ட்ஸோட தோழிகளோட பெருமாள் அவருக்கு சீக்கிரம் கிடைப்பாரா மாட்டாரா அப்படின்னு ஆண்டாள் அவள் தோழிகளோட எடுத்து பார்க்குறா. ஒரு குயிலிடம் சொல்கிறா, அந்த சாக்ஷா தெம்பெருமானுடைய என்னுடைய தசையை எடுத்து கூறு அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். அப்படி நீ பண்ணியே ஆனால் என்னுடைய கிளி என்னுடைய தோழமை உனக்கு கிடைக்கும். நான் அக்காரடிசலும் பாலும் போட்டு வளர்த்த கிளி என்னுடைய தோழமை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். நமக்கெல்லாம் தெரிஞ்ச வாரணம் 1000 அப்படின்ற அந்த பாசுரமுடைய உண்மைதான் இது. கனவுல இருக்கும்போது கனவுல பெருமானுடைய திருக்கல்யாணம் பண்ணுற மாதிரி வருது. அதில் கைத்தலம் பற்றி தீவலம் செய்ய கணா கண்டேன் தோழினாள், மந்திர கோடி உடுத்த கணா கண்டேன் தோழினாள், அம்மி மிதிக்க கணா கண்டேன் தோழினாள். ஆண்டாள் பெருமானிடம் இருக்க அந்த பாஞ்ச சன்னத்தை கிட்ட கேட்குறா. பெருமாளை பற்றி கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவழ செவ்வாய்தான் தித்திருக்குமோ மறுபொஷித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் வெறுப்புற்று கேட்கின்றேன் சொல்லாடி வெண் சங்கே அப்படின்னு கேட்குறா அந்த சங்கிடம் ஆண்டாள். பெருமாளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவளுக்கு ஆசை. அடுத்தபடியாக மேகங்களிடம் தூது விடுறா ஆண்டாள். திருமலையில் இருக்க பெருமாளை கொஞ்சம் கீழே இறங்கி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றா ஆண்டாள். அடுத்ததாக ஆண்டாள் பாசுரமாக திருமாலிருஞ்சோலை பெருமாளிடம் வேண்டிக்கிறா. இந்த மாதிரி நீ கீழே இறங்கி சீக்கிரம் இறங்கி வந்தாயானால் 100 தடாவில் வெண்ணையும் 100 தடாவில் அக்காரடிசலும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு ஆண்டாள் பாசுரமாக சொன்னது. சுவாமி ராமானுஜர் நிஜமாலே அந்த கோவிலில் 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்காரடிசலும் சமர்ப்பிக்கிறார். இதனாலே நம்ம சுவாமி ராமானுஜர் ஆண்டாளுடைய அண்ணன் அப்படின்னு கூப்பிடுறோம். தங்கச்சியுடைய வேண்டுதலை பிரார்த்தனை ஆசையை நிறைவேற்றியதால் அண்ணா அப்படின்னு சொல்கிறோம். பூமி தேவியினுடைய அவதாரம் ஆண்டாள் அப்படின்றதுடைய எடுத்துக்காட்டாக இந்த ஒரு சீன்
ஆண்டாளுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணர் பிறந்த இடம், மாடு மேய்த்த இடம், காளிங்க நர்த்தனம் செய்த இடம், கோவர்தனகிரியை தூக்கின இடம், இவ்வாறு ஒவ்வொரு இடங்களும் நான் சென்று பார்க்கிறேன் என்று கூறுகிறாள் கோதை நாச்சியாரான ஆண்டாள். விருந்தாவனம் கண்டோமே அப்படின்னு ஆண்டாள் கண்ணனையும் அவருடைய அண்ணனான பலராமனையும் பார்த்தீர்களா, அவர் மாடு மேய்க்கும் அழகை பார்த்தீர்களா என்று கேட்கிறான் அவர் தோழிகளிடம் ஆண்டாள். கல்யாண திருக்கோலத்தில் ஆண்டாளும் எம்பெருமானும் பாருங்கோ. திருவாடி பூரத்தின் ஜகத்துதித்தாய் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 வாழியே, உய்யரங்கற்கே கண்ணியுகந்தரித்தால் வாழியே.